தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித் குமார் போலீசார் தாக்கி மரணமடைந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மதுரை கிளை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரித்து வரும் 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. அதன்படி மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தி வருகிறார். இன்று அஜித்குமாரின் தாய் மாலதி, தம்பி நவீன் உள்ளிட்டோரிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். இல்லை சார், உங்கள் பையன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா அப்படின்னு கேட்டேன். 8:30 மணிக்கு வேலைக்கு போனா சார்னு கேட்டேன். அப்போ உங்களுக்கு எப்படிமா அந்த தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்டேன். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் பையன் 3 மணிக்கு சாப்பிட வருவான், வராமல் இருக்கும் நான் ஃபோன் பண்ணேன். 2 வட்டம் ரிங் ஆச்சு, வர எடுக்கலை. 3ஆவது வட்டம் ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. சரி சுவிட்ச் ஆஃப் ஆகி கோயிலில் கூட்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல, 4:30 மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் திருப்பணம் போயிட்டேன் சார். திருப்பணம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு, சாப்பிடலை. சாப்பிடாமல் இருக்கவும் திரும்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, என் தங்கச்சிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பையன் இது செஞ்சுட்டானா அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. நான் அப்போ என் பையன் கூட வேலை பார்க்குற ஒருத்தன்ட்ட வந்து தம்பி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னாக்குள்ள என்னய்யா இப்படி சொல்கிறாங்க, ஆமாக்கா இப்படி சொல்கிறாங்க, தம்பி இப்படி எடுத்தேன்னு சொல்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, விசாரிச்சுட்டு விட்டுருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாப்புல. அதோட சரி நான் இருந்துட்டு சார், என் பையன் வேலை விட்டு சின்ன பையன் வேலை விட்டு வரவும் அவன்கிட்ட சொன்னேன் சார். அவன் சொன்னேன் இருங்கம்மா என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பசங்கிட்ட போய் கேட்டு வந்து ஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன், நானும் நீயும் போய் பார்த்து வருவோம் அண்ணனா அப்படின்னு சொல்லி போனோம் சார். 2 பேரும் போய் என் மையன் பெரியவனை பார்த்தேன் சார். பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார். நிற்கவும் நான் சொன்னேன் எடுத்தா கொடுத்துருப்பேன், நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மான்னு சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார். அப்போ என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நானும் என் பையன் சின்ன பையன் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் சார் சொல்லியிருக்கேன், நடந்தது உண்மையை சொல்லியிருக்கேன் சார். என்னென்னா என்ன நடந்துச்சோ அதை எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல சொன்னார். எல்லாமே சொன்னோம். என்ன ஒன்று விடாமல் கேட்டார், டைமிங்கு டேட்டு எல்லாமே கேட்டார். டீட்டெயிலாக இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன நான் சொன்னனோ அதை ஃபுல்லாக ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் தாக்குனாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டார். ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நான் சொன்னேன்னா அது ஃபுல்லாக அங்கே டீட்டெயிலாக சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருக்குன்னு சொன்னார். உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? கொஸ்டினாக இருக்கல, நான் என்ன நடந்துச்சோ அதை கிடையாது, அவர் மட்டும் கேட்க மட்டும் தான் சார். எவ்வளோ நேரம் நடந்திருக்கும்? 2.5 மணி நேரம் நடந்துச்சு. உங்கள்கிட்ட மட்டும் 2.5 மணி நேரம். குடும்பத்தில் உங்கள் தாய் உங்களுக்கு வேற யாரையும் விசாரணை பண்ணாங்க? இருக்காங்க, ஒரு சில பேர் கோயிலில் கடை வச்சிருக்கவங்க விசாரிச்சிருக்காங்க, அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வேற யார் இருக்காங்க விசாரணை? அந்த கோயிலில் வேலை பார்த்து கோயில் கடையில் கடை வச்சிருக்கவங்க 2 பேரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. தனித்தனியாக விசாரிக்கிறாலும் எல்லாரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விசாரிக்கிறாங்க. அஜித்குமாரை கோயிலின் பின்புறத்தில் போலீசார் தாக்கும் வீடியோ இந்த வழக்கில் முக்கிய சாட்சியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வீடியோவை எடுத்த கோயில் ஊழியர் சக்தீஸ்வரன் தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும் என்று டிஜிபிக்கு கோரிக்கை வைத்தார். அதை ஏற்று அவருக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் அடித்ததில் அஜித்குமார் மரணமடைந்தது தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. சம்பவம் தொடர்பாக 6 வாரங்களில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஐஜிக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.